இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பரிகாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணுமா. அந்த அம்மனை நம்பிதான் நான் இந்த கோயிலுக்கே வந்திருக்கேன் பாட்டி. காலையில கங்கணம் கட்டுறப்பவே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பொங்கல் சமயத்திலயும் தேவையில்லாம சண்டை நடந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த அம்மன் என் கூடவே பரிகாரத்தெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு துணையா இருப்பான்னு நான் நம்புறேன் பாட்டி. ஆனா அதுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். அதுக்காக எவ்வளவு கஷ்டமான பரிகாரத்தையும் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் பாட்டி. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே உனக்கு நல்லதா நடக்கும் பாரதி. நந்தினி, உன்னை நம்பிதான் நான் தைரியமா பரிகாரத்தை பண்ண போறேன். சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாடையும் பண்ணிருவல. நீ அதை பத்திலாம் கவலைப்படாத மித்ரா. இந்த தடவை தப்பு எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிடுறேன். நீயும் கஷ்டமே இல்லாம இந்த பரிகாரத்தை முடிச்சிடலாம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. எல்லாரும் நல்லா கவனிங்க. எரிஞ்சு போன கறி கட்டுங்க நெருப்பு துண்டு ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கொட்டி வைப்போம். நீங்க அதுல இருந்து நெருப்பான அக்னி கட்டைகளை 3 தடவை அள்ளி எடுத்து அக்னி குண்டத்துல போடணும். ஐயோ, ரெண்டாவது பரிகாரம் பண்றதுக்கு ஆளுங்கெல்லாம் கியூல நின்னுட்டு இருக்காங்க. அப்படியா? நீ இப்பவே போய் லைன்ல நின்னாதான் சரியா இருக்கும். நீ வா. ஆமா பாரதி, மீனா சொல்றது சரிதான். நீ போ. எல்லாரும் போறாங்க. போலாம். சரி பாட்டி, வாங்க. மித்ரா, நீயும் போய் வரிசையில நில்லு. இந்த தடவையாவது பரிகாரத்துல உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு பண்ணு. போ, போய் நில்லு. ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. கடவுளே, நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். எனக்கு அது வேணும் இது வேணும்னு உன்கிட்ட கேட்க தெரியல. கண்டிப்பா நீ எனக்கு நல்லதுதான் நடத்தி கொடுப்பேன்னு நான் நம்புறேன். ஆதியோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான் காப்பாத்தி கொடுக்கணும் தாயே.